எல்லா ஆலயத்துக்குமே ஒரு சூட்சமாக இருக்கும். அந்த சூட்சமத்தை வந்து மறைச்சி வச்சுட்டு மறைபொருளாக வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு போய் நம்மளோட என்ன வேணுமோ அதை சொல்லி பண்ண முடியாது. அதே அந்த சிவபெருமானுக்கு ஏதோ நடந்துருச்சு, மாணிக்கவாசகரை தவிர 999 அடியாரும் ஒரே நேரத்தில் அந்த அக்னி பிரவேசம் செஞ்சு மீன்களாக அந்த குளத்துல தான் இருக்காங்க. இதில் என்ன ஒன்றுனா, அந்த குளத்துல விஜயன் சேதுபதி இருந்த காலத்தில் அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு, ஏன்னா உப்பு நீராக தான் இருக்குது, கடல் நீர் எப்படி இருக்குமோ அதே தான், அது வந்து கடலாக இருந்து திரும்ப, ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தானே தோன்றிய மங்களாக அப்படின்னு. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தானே தோன்றிய மங்களாக, கடலுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் மண் தோன்றினதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த 999 அடியாரும் ரிஷிகளும் அங்கே தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறணும்னா மூலவரை பார்த்து அடுத்த நொடியே மாணிக்கவாசகரை பார்த்துட்டு அங்கே போய் ஒரு பொடி கொடுத்தா, இன்றைக்கி ஒரு சாதுக்கு உணவளிக்கிறதே பெரிய விஷயம். 999 ரிஷிகளுக்கு கொடுத்தா அதான் சூட்சமாக. ஆனால் யாரும் சொல்கிறது தெரியாது, சொல்கிறது. சாப்பிட்டாச்சா காலையில்? நல்லா ஆச்சு.